She was not at all reluctant. அவள் கீழ்ப்படிந்து செய்கின்றார். இரவு நேரத்தில் கலக்கத்தில் வந்திருக்க அந்த தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் மேல் கரிசனை உடையவராய் அவருக்கு தெரியும் எப்படி செய்யணும்னு சொல்லி நீ நினைக்கலாம் இப்படி ஆண்டவர் செஞ்சா எனக்கு நல்லா இருக்குமே. No, God has got his own way of doing things. அதுதான் அங்கே தீர்க்கன் சொல்லுகிறார். நீ போய் பள்ளத்தாக்கெல்லாம் வாய்க்கால வெட்டியா, காற்று கிடையாது மழையே கிடையாது, ஆனால் பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். இரவு நேரத்தில் என் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது. என் வாழ்க்கை அந்த புத்தருவனுக்கு ஒருவனுக்கு மனைவியாளர்கள் போல அடிமையாக்கப்படும் நிலைமை இருக்கிறது. நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில இன்பக்கு அவன் என்ன சந்தோஷப்பட்டிருப்பான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் கொடுத்துடணும்னு சொன்னோடனே எல்லாம் இருமா தரேன்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் அற்புதமாய் அவளை வழி நடத்துகிறார். இரவு நேரத்தில் ஆண்டவர்களை கொண்டு செல்லுகின்ற பாதையில் இவர்கள் நினைக்கலாம், ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, இது நடக்குமா, இது நடக்குது வாய்ப்பு உண்டா, இதுக்கு சாத்தியமானோ. Never hesitate. சந்தேகப்பட வேண்டாம். 8ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கின்றோம். இந்த 100க்கு அதிபதி வருகின்றான். ஆண்டவரே வேலைக்காரன் கொடிய வேதனை மரண அவஸ்தைப்படுறாங்க. சரிப்பா நான் வரேன். இல்லையா, I am not worthy, நான் தகுதியற்றவன். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை. இரவு நேரத்தில் ஒருவேளை நினைக்கலாம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய முடியுமா. அன்றைக்கு அந்த ஸ்திரீயின் வாழ்க்கையிலே இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், இப்போ வெறும் பாத்திரங்களை வாங்கி இந்த பாத்திரத்தெல்லாம் நிரப்பின பிறகு இங்கே பார்க்கின்றோம் 6ஆம் வசனத்தை வாசிக்கல. அந்த பாத்திரம்